நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக நிறுத்துற என் தேவனுக்கு கோடா கோடி நன்றி. எல்லாத்துலேயும் அவர் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் எழுதி வச்சுன்னு ஜபம் பண்ணுவேன். என் பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவேன்ப்பா, நீ இந்த ஜபத்தை கேளுப்பா, ஐயா எப்படி தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறாருப்பா, அதிசயமாக அற்புதம் செய்கிற தேவனை பற்றி சொல்கிறாரு. ஐயா மூலிமா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய எனக்கு நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்கக்கிட்ட, என் பேர பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவேன். என் பேரன் பையன் 10th பரீட்சை எழுதுனா, அப்பவும் என் பேரனை உட்கார வச்சு சொன்னேன், அப்பா பாரு, நீ ஜபம் பண்ணு, உனக்கு மார்க் நல்லா கிடைக்கும்னு சொன்னேன். அதே போல் அவனும் ப்ரேயர் பண்ணுவான். எங்கள் பொண்ணு வீட்டில் பண்ணிவிட்டு திருப்பி கடகடன்னு ஓடிப்போய் என் பையன் வீட்டில் போட்டு என் பேரனை பாருப்பான்வேன். ஆண்டவர் நல்ல மார்க் எடுக்க கிருபை செய்தார். சாந்தம் ஸ்கூலில் படிக்கிறான், நல்லா பாஸ் பண்ணி மார்க் எடுத்தான். அதுக்காக என் பேத்திக்கும் கல்யாணத்துக்காக நிறைய நாள் துக்கத்தோடு கவலையாக இருந்தேன். 24 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, அவர் ஸ்டீபன் ஐயா மூலியமாக எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்ல மாட்டிங்களான்னு ஏங்கின்னு இருந்தோம். வரதெல்லாம் தடை ஆயினே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அருமையாக ஒரே மாதத்தில் நிச்சயதாம்பலம் ஒரு வாரத்தில் வச்சாங்க. அற்புதமாக ₹1 எங்கள் கையில் இல்லை, ஆனாலும் அதிசயமாக பண்ணார் ஆண்டவர். மழை வேனில் போகும்போது அந்த மழையை நிறுத்தி அற்புதமாக மழையெல்லாம் இதுவாகி அற்புதமாக கல்யாணம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அற்புதமாக என் தேவன் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. எங்கள் ஐயாவுக்கு, ஸ்டீபன் ஐயாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, சகோதரிக்கும் ரொம்ப நன்றி சொல்லி ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இங்கே ஒரு சிறு சாட்சியாக கர்த்தர் நிறுத்தினதுக்காக நான் கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன் ஏசப்பாக்கு. என் பேர் திவ்யா, நான் செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து வரேன். எங்கள் மாமனார் பேர் மகாதேவன். எங்கள் மாமாவுக்கு கடந்த மே மாதத்துலேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. திடீர்னு ஃபுட் பாய்சன் அப்படிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வீட்டுக்கு வந்துட்ட உடனே திரும்ப எந்திரிக்கவே முடியல. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இடுப்பு வலியோட, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை. எல்லா ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம், எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்போ லாஸ்ட்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அதில் பார்த்தா அவருக்கு முதுகில் ஒரு 3 எலும்பு அந்த மாதிரி இதாயிடுச்சு, அழிவு போயிடுச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க. எங்களால் யாராலையுமே அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ ஏசப்பா எங்கள் மாமாவுக்கு எல்லாமே சரியாயிடணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணோம், எல்லாருமே ப்ரே பண்ணோம். அப்போ பெரம்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போய் 15 நாள் அவருக்கு பின்னாடி சேர்த்தவங்க எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணி எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் மாமாவுக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ண ரொம்ப டிலே பண்ணாங்க. அப்போ நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஏசப்பா என்னைக்கு ஆப்ரேஷன் நீங்கள் சித்தம் வைத்திருக்கீங்களோ அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணட்டும் சுவாமி. அது மட்டும் இல்லை, என் அங்கிளோட அந்த அனுதினம் மங்கள வார்த்தையை நான் கேட்கும் பொழுது, ஏசப்பா என்னைக்கு மாமாக்குன்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை எங்கள் மாமாக்குரியதாக இருக்கணும் சாமின்னு சொன்னேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி பண்ணாங்க. அன்னைக்கு அவர் அந்த வார்த்தை ஏசப்பா என்ன பேசினேன்னா, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது, ஏசப்பா எங்கள் மாமாவுக்கு விரோதமாக எழும்பின எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் நீங்கள் பண்ணீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே அப்படி சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். அதே மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஒன்று கை கால் விழுந்துரும், இல்லைனா எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க, இல்லைனா இறந்துருவாங்க சொன்னாங்க. ஆனால் என் தேவனே கர்த்தர் அந்த ஒரு வார்த்தையை கொடுத்து, ஏசப்பா இன்னைக்கு பண்ணி ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஏசப்பா ஜீவனை கொடுத்து நல்லபடியாக நடக்க வைக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன? தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசேஷித்த மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவ செய்திக்கு தலைப்பு, உன் எதிர்பார்ப்பு ஒருபோதும் வீண் போகாது. இன்றைக்கு ஏதோ ஒரு நன்மையானதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைவாக ஞாபகமாக வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானதாய் அல்ல, சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நிறைய பேர் ஒன்றை மறந்துட்டாங்க, அதுதான் உண்மை. நிறைய பேர் ஒன்றை பேரையே தன்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு உங்கள் பார்க்கவும் விருப்பம் இல்லை, உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் விருப்பம் இல்லை. உங்கள் நம்பரையே போட்டு கால் பிளாக் போட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளை மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இதுக்கு மேலே இவளால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல, இதுக்கு மேலே இவனால் எனக்கு காரியம் ஆக வேண்டியது இல்லை என்று தெரிந்தவுடனே எவ்வளவோ காரியங்களை உங்களிடமிருந்து அனுபவித்த அந்த ஜனங்கள் இன்னைக்கு உங்களை மறந்துட்டு உங்களை பற்றியே தரக்குறைவாக ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கூட தட்டில் சாப்பிட்டவங்க, உங்கள் கூட விளையாடி கொண்டிருந்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த உலகம் எதிர்பார்க்கிறது எல்லாம், எப்போ இவனால் எனக்கு ஆதாயம் வரும், இவளால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன பிரயோஜனம், இவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா எனக்கு இவனால் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று அநேகர் ஆதாயத்தை எதிர்பார்த்து உன்னிடத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆதாயம் கிடைக்கிறது வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், யார் உன்னை விட்டு ஓடினாலும் நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன், நான் உன்னை மறந்துட மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கு உங்களை மறந்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட மனவேதனையோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நீ சாதாரண எளிமையானவனாக இருக்கலாம், எளிமையானவனாக இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், யார் உங்களை மறந்தாலும் என் ஆண்டவர் மறக்க மாட்டாராம். என் வேதம் சொல்கிறது, தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்கிற ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எனவே நம்ம என்ன பண்ணணும், நல்லா இருக்கும்போதும் ஆண்டவரை சார்ந்து தான் வாழணும், நம்ம கெட்டுப்போனாலும் ஆண்டவரை சார்ந்து தான் வாழணும். நம்ம கெட்டுப்போனாலும் நம்ம கூடவே இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் தீந்துருச்சு, இதுக்கு மேலே நான் எழும்ப முடியாது, தலை தூக்க முடியாதுன்னு வந்திருக்கிற ஒன்றை ஆண்டவர் தலை நிமிர்ந்து வாழும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். யார் ஒன்றை மறந்தாங்களோ அவங்க முன்னால் மறுபடியும் உன்னை தலை நிமிர பண்ணி, மறுபடியும் உன்னை உயர்த்தி அழகு பார்த்து, மறுபடியும் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றி உட்கார வச்சு, யாக்கோபின் சுதந்திரங்களினால் உங்களை அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உனக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். உனக்கு மறுபடியும் வாழ்வு கொடுப்பதற்காக ஒரு தூதனிடத்தில் உன்னுடைய காரியங்களை சொல்லி விளக்கி, என் பிள்ளைக்கு என்னென்ன காரியத்தை நீ பண்ணி அவனை கொஞ்சம் கை தூக்கி விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி தன்னுடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, நிச்சயமாக உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு, நிச்சயமான உன் வியாதிக்கு முடிவு உண்டு, நிச்சயமாக உன் அவமானத்திற்கு முடிவு உண்டு, நிச்சயமான உன் கடன்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன விசுவாசம் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு இடத்துல கிடக்கு. ஆண்டவர் கண்டிப்பாக என்னை விட மாட்டார், அவர் இப்படியே என்னை தள்ளிட மாட்டார் என்று சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடியினால இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை, உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவதில்லை என்று கர்த்தர் உங்கள் மேலே சொல்லுகிறார். அன்னாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய நான் கடைசி வரைக்கும் உம்முடைய ஊழியத்துக்காக கொடுப்பேன் ஆண்டவரே. அவள் சிறுமைப்படுத்தப்பட்டாள், எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவருடைய சகோதரியாகிய பெனின்னாள் இவளுடைய மனசு துக்கப்படும்படி பேசினாளாம், மன மடி வடையும்படி. அப்படின்னா இவளை மனசை கஷ்டப்படுத்தியே பேசிட்டு இருந்தாளாம். நீண்ட நாட்கள் இதன் நிமித்தம் அன்னாள் சாப்பிடலை. நிறைய நாள் அவளுக்கு சரியான தூக்கம் கிடையாது. அவளுடைய புருஷன் எவ்வளவோ ஆறுதல் சொல்லுகிறான். நான் ஒரு புருஷவனுக்கு 10 பிள்ளைக்கு சமமா, எவனோ சொல்கிறான்னு எவ்வளோ சொல்கிறான்னு நீ ஏமா கவலைப்படுறேன்னு சொல்லி அவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவளுக்கு இருதயம் ஆறுதல் அடையவில்லை. மனம் குமுறி போன நிலைமையில், மனம் அடைஞ்சு போன நிலைமையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வருகிறாள். ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரே ஒரு ஆம்பிள்ளையை தாங்கப்பா, அந்த பிள்ளையை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் ஆண்டவரே. இதன் நிமித்தம் என் அவமானத்திற்கு முடிவு வரும், என் சிறுமைக்கு முடிவு வரும். எல்லாரும் என்னை அற்பமாக பேசுகிறாங்க, எல்லாரும் என்னை கேவலமாக பேசுகிறாங்க. ஆண்டவரே இந்த காரியத்திற்கு எனக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வேணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு முடிவு வேண்டாம். என்னால் இந்த துக்கத்தை தாங்க முடியல ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்னால் என்னால் அவமானமாக நிற்க முடியல ஆண்டவரே, எனக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு விடிவு காலத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சரணாகதியாய் விழுந்தாள். கொஞ்ச நேரம் அவ எதுவுமே பேச முடியல, அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறது, வார்த்தைகளோ வெளியே வரவில்லை. அப்பொழுது அந்த ஊழியக்காரனாகி ஏலி வந்து சொல்கிறான், என்னம்மா சர்ச்சுக்கு மதுபானத்தை ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டியா? உன் செய்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய செய்கை பைத்தியம் பிடித்தவர்களைப் போல இருந்தது, அவருடைய செய்கை வித்தியாசமாக இருந்தது. அவர் கேட்கிறார், ஏன் மதுபானத்தை குடித்து கொண்டு இந்த தேவாலயத்திற்குள்ளே வந்தார்? எதுக்குமா இந்த காரியத்தை செய்தாய்? அவள் சொன்னாள், அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மதுபானமும் திராட்சை ரசமும் ஒன்றும் குடிக்கல. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, மன அழுத்தமுள்ள ஸ்திரீ, மனவேதனையோடு வந்திருக்கிறேன். என் மனசுல இருக்கிற எல்லா சஞ்சனங்களையும் என் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்க வந்திருக்கிறேன். என் மனசுல இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் மனசுல இருக்கிறது எல்லாம் என் ஆண்டவரிடத்தில் ஊற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். எல்லா கஷ்டங்களையும் இறக்கி வைத்தாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உடைய மனதில் ஒரு நிம்மதி வந்து விட்டது. இறக்கி வைக்க வேண்டியவரிடத்திலே என் கஷ்டங்களை நான் இறக்கி வைத்து விட்டேன். அவர் என்னை இப்படியே விட்டுற மாட்டார், கண்டிப்பாக என் பேரை பெருமைப்படுத்துவார் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து சந்தோஷமாய் எழும்பி போனாள். வரும்போது துக்கமாய் வந்தாள், திரும்பி போகும்போது சந்தோஷமாய் எழும்பி போய் ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்த அவள் போய் சாப்பிட்டாளாம். அது எதற்கு அடையாளம் தெரியுமா? வைக்க வேண்டிய இடத்துல என் பிரச்சனையை இறக்கி வச்சாச்சு, அவர் கண்டிப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையில போய் சந்தோஷமாய் அவள் சாப்பிட்டாளாம். ஒருவேளை நீங்களும் அந்நாளை போல எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில கண்ணீரோட இருக்கிறீங்களா? எனக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, என்னுடைய மனசு ரொம்ப பாரமாக இருக்கு, மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ, இப்படியே போனால் என்னுடைய வாழ்க்கை எது சீரழிஞ்சு போயிடுமோ, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்றெல்லாம் சொல்லி அந்நாளை போல நீங்களும் கண்ணீரோட இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கலாம். தேவ சமூகத்திலே உன்னுடைய கண்ணீரை நீ ஊற்றி கொண்டிருக்கலாம். இது சரியான தருணம். அவள் வேறு மதுபான கடைகளுக்கு வேதனையின் நேரத்திலே போகவில்லை, பார்க்கையோ பீச்சையோ கிளப்பையோ தேடி போகவில்லை. அங்கு போனால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் சொல்லி என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறேன் என் ஆண்டவரை தேடி வந்தாள். நீங்களும் அதே போல
அநேக வேதனையோடும் கண்ணீரோடும் மனதில் இருக்கிற மன அழுத்தங்களோடும் தேவைகளோடும் ஆண்டவரை நம்பி அன்னாளை போல வந்திருக்கிறீங்க. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் என் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க இறக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க மன கஷ்டங்களை எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா ஆதங்கமும் தேவனுடைய பாதத்தில் இறங்கி நிற்கிறார். இயேசுவின் அருகாமையிலே வருகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாதான். இன்றைக்கு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியா நின்று பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உனக்கு இனி ஒரு நன்மையும் குறைபடாது. உன்னுடைய குறைவுகளை எல்லாம் என் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்கி தருவார். நிறைவாக்கி தருவார், நிச்சயமாக தருவார். மன அழுத்தம், மன கிளேசம், மன வேதனையோடு கூட நீ வந்திருக்கிறாய். மன வேதனைக்கு பின்னணி என்ன? எதன் நிமித்தம் உன் மனசு வேதனைப்பட்டிருக்கிறது? எந்த ஆசீர்வாதம் இல்லாததினால இன்றைக்கு நீ மனவேதனையோடு வந்திருக்கிறாய். ஒருவேளை உன்னுடைய தீராத கடன் தொல்லைனாலே நீ மனவேதனையோடு வந்திருக்கிறியா? இன்னைக்கு உன்னுடைய கடன்கள் அடைக்க ஆண்டவர் கட்டாயம் ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை செய்வார். அவர் மறுபடியும் உன்னை துளிர்க்க பண்ணுவார். மறுபடியும் உனக்கு துளிர்விடும் காலம் என்று ஒன்றை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஐயா. என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்சிருந்தேன், நான் எல்லாத்தையும் மொத்தமாக உனக்கு பிள்ளை கல்யாண டைமில் தந்துடுறேன்னு சொன்னாங்க. இப்போ பிள்ளைக்கு கல்யாணமும் நெருங்கி வந்துருச்சு. ஆனால் நான் நம்பி கொடுத்தவங்க இப்பொழுது என்கிட்ட இல்லை, என்னுடைய ஃபோனை அட்டன் பண்ணுறதில்லை, எனக்கு தரதில்லை. எப்படி நான் எங்கே போய் என் பிள்ளையுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்ப? பிள்ளையுடைய கல்யாணத்திற்கான தேவைகளை நான் எங்கிருந்து எடுத்து செய்வேன் என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை நீ கண்ணீரோடு வந்திருந்தேன்னா என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எடுத்து செய்வார். ஆண்டவர் உன் பிள்ளைகளுடைய வீட்டு கல்யாணத்தை எடுத்து செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், எங்க அப்பா இருந்திருந்தா எடுத்து செய்திருப்பார், எனக்கு தகப்பன் இல்லையே. என் மனைவி என் கூட இருக்கும் பொழுது எனக்கு சப்போர்ட்டா இருந்தா, என் மனைவி கூட என் கூட இல்லையே. நான் யாருக்காக வாழ்றேன்னு எனக்கே தெரியலையேன்னு சொல்லி நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். என் இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகளே. உன்னுடைய எல்லா கஷ்ட காலங்களிலும் உன்னை விடுதலையாக்கும்படி, உனக்கு உதவி செய்யும்படி எபினேசர் என்கிற நாமமுள்ள என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்கிற தேவனாய் வருகிறார். அவர் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு அவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்றுதான் எனக்கு தெரியும். அவர் செய்வார். அன்னாளுடைய நம்பிக்கை வீண் போனதா? இல்லையே. அன்னாள் ஒரு பிள்ளையை தானே கேட்டாள், ஆனால் ஆண்டவர் ஒரு பிள்ளையா கொடுத்தார். முதலாவது ஒரு பிள்ளையை கொடுத்தார், ஆண் பிள்ளையை. அவள் சொன்னது போல அந்த பிள்ளையை என் ஆண்டவருக்கு ஊழியத்திற்காக கொடுத்தார். அதன் பிறகு அடுக்கடுக்கான பிள்ளைகளை பெற்று முதல் முறை வரும் பொழுது சொல்லுகிறார், என் இருதயத்திலே மனக்லேசம் இருக்கிறது, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தில் இருக்கிற மன அங்கலாய்ப்புகளை என் ஆண்டவரிடத்திலே இறக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். அடுத்த வருஷம் மறுபடியும் வருகிறாள். இப்பொழுது எப்படி வருகிறாள்? அவளும் புருஷனும் மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு உறவு, அருமையான குட்டி பிள்ளை சாமுவேலை தூக்கி கொண்டு வருகிறாள். எந்த ஆலயத்திலே வந்து நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி கண்ணீரோடு அழுதாளோ, அதே ஆலயத்திலே வந்து சொல்லுகிறார், இப்பொழுது என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் பகைஞர் மேலே என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். யாரெல்லாம் என்னை பகைத்தார்களோ, யாரெல்லாம் என்னை விரோதித்தார்களோ, யாரெல்லாம் என்னை அற்பமாய் பேசினார்களோ, அவர்களுக்கு முன்பாக என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். உன் பகைஞருக்கு முன்பாக உன் கொம்பு உயருகிற நாட்கள் இனி தூரத்தில் இல்லை, ஏதோ வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அதற்கான காலங்கள் இனி தாமதிப்பதில்லை. இவ்வளவு நாளும் தாமதித்தது உண்மைதான். ஆண்டவர் உன்னை சோதனையில போட்டு புடமிட்டது உண்மைதான். ஆனாலும் அந்த சோதனையை இனி சாதனையாய் நீ மாற்றி வரப்போகிறாய். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? யார் இவளை அற்பமா பேசினாளோ பெனினாள், அவளுடைய பிள்ளைகளை குறித்து வேதத்திலே அதன் பிறகு எந்த சரித்திரமே இல்லை. ஆனால் யார் சிறுமையை அனுபவித்து, யார் அற்பமாய் எண்ணப்பட்டு அற்பமாய் பேசப்பட்டாளோ,
அந்த அன்னாளுடைய பிள்ளை சாமுவேல் தீர்க்கதரிசியை பழைய ஏற்பாட்டு வேதாகமத்திலே மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலும் அவனுடைய பெயரை பதிவு செய்ய ஆண்டவர் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். எந்த இடத்திலே நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்திலே உன் பெயரை பெருமைப்படுத்துகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது என்று சொல்லுகிறார். நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய், அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறாய், அற்பமாய் நடத்தப்பட்டிருக்கிறாய், உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்று சொல்லுகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக எத்தனையோ வேதனையோடு கூடிய ஜனங்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளிலே ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார் என்று நம்பி அவரிடத்திலே வந்தார்கள். ஒரு முறை ஒரு இளம் வாலிப பெண், அவளுடைய வியாதியே அவளுக்கு பெயராய் மாறினது. அவளுடைய பெயர் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. 12 வருஷமா அவளுக்கு தீராத உதிரப்போக்கு, ப்ளீடிங் போயிட்டே இருக்கு. சொத்துக்கள் எல்லாம் வித்து செலவு பண்ணி கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் கூட சரீரத்திலே முன்னேற்றம் இல்லை. இந்த சூழ்நிலையில மனசு உடஞ்சி வீட்டுக்குள்ள முடங்கி கடந்தவன், டிப்ரெஷன்ல கிடக்கிறவன், அவங்க ஒரு பக்கமா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். தன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இயேசுவை நான் ஒரு நாள் கண்டான், கண்டிப்பா என் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார், என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, கண்டிப்பா என்னுடைய சிறுமை அவர் கண்ணோக்கி பார்ப்பார், இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாளாய் அவள் ஆவல் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எப்படி உங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அவள் வசிக்கிற ஊரிலே இயேசு அந்த பக்கமாய் போகிறார் என்று கேள்விப்பட்டார். அந்த ஊர்ல இயேசு மீட்டிங் போட்டிருக்கார் என்று கூட இல்லை, அந்த ஊரு பக்கமா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார் என்றதை அவள் கேள்விப்பட்டு தன்னுடைய மனவேதனையை தீர்த்து கொள்ளுவதற்கு, சரீர வேதனையை தீர்த்து கொள்ளுவதற்கு எதிர்பார்ப்போடு இயேசுவை தேடி வந்தாள். இயேசு அந்த வழியாக அவள் வீட்டு பக்கமாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் என் இயேசுவுக்கு பின்னால போயிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு இந்த சூழ்நிலையில, இந்த நெருக்கத்தின் மத்தியிலே நான் எப்படி இயேசு கிட்ட நெருங்க முடியும் என்று யோசித்தால் கூட மறு நிமிஷம் அவளுடைய மனசு சொல்லுகிறது, இப்படி உனக்கு ஒரு வாய்ப்பு நீ கிடைக்குமோ என்று தெரியாது. கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கூட்டத்துக்குள்ளே நீ புகுந்து விடு என்று சொல்லும்போது அவருடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒருவேளை இயேசுவை நான் தொட முடியாவிட்டால், இயேசு என்னை தொடாமல் இருந்தாலும், இயேசுவே என்னை பார்க்காமல் இருந்தாலும், ஆனால் அவளுடைய ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இயேசுடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டாவது நான் குணம் அடைவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த கூட்டத்தின் மத்திக்குள்ளே உள்ளால ஓடி போனாள். ஓடி போய் இயேசுவை தொடுவதற்காக அவள் கையை நீட்டும் பொழுது அவளுடைய விரல் அவளுடைய இயேசுடைய வஸ்திரத்தின் விளிம்பிலே பட்டது, லைட்டா பட்டது, அவ்வளவுதான். ஒரு வல்லமை என் இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா! அந்த வல்லமை புறப்பட்டு வந்த பொழுது 12 வருஷமா நான் ஸ்டாப்பா இருக்கிற ப்ளீடிங், அந்த பெரும்பாடு, அந்த தீராத உதிரப்போக்கு தன் சரீரத்திலே நின்றதை அவர் உணர்ந்தாள். அவள் உணர்ந்தாள். உடைய 12 வருஷ பிரச்சனையோ, 15 வருஷ பிரச்சனையோ, 20 வருஷ பிரச்சனையோ எனக்கு தெரியாது, இன்றைக்கு அது நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அதே இயேசுவை தேடி வந்திருக்கிறாய், அதே இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசுவை தேடி வந்திருக்கிற உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா! எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். உன் சரீரத்தில் இப்பொழுது வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்மேல இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ளுகிறது. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமை தரித்துக்கொள். உனக்குன்னு நான் கொடுக்கிற வல்லமை, உனக்குன்னு நான் கொடுக்கிற அபிஷேகம், உனக்குன்னு நான் கொடுக்கிற வரங்களை இப்பொழுது நீ பெற்றுக்கொள். உன் வல்லமையை பெற்றுக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்த ஆவிகளும் அசுத்த மனுஷர்களும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆண்டவரே உமக்கு நன்றி.
ஆண்டவரே, என் பிள்ளைகளை பார்த்து சொன்னீர், இனி உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது, உன் எதிர்பார்ப்புகள் ஒருபோது வீணாகுது என்று சொன்னீர். என் பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்திலே ஆண்டவர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. சொன்னது போல நீ விரும்பி வந்த காரியம் என் ஆண்டவராலே ஆயிற்று. உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றினார், உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினார், உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றினார். நீ எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிற நல்ல காரியங்களை நான் உனக்கு செய்யும்படி உன்மேலே நான் ஞாபகமாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நல்ல தேசத்தில் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கட்டும். இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தேசத்தில் இவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தேசத்திலே படிப்பிற்கு வழி திறக்கட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பட்டணத்திலே என் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல குடும்பத்தில் வாழ்க்கை அமைவதாக. திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. மகிமையான நல் விசேஷங்கள் நிறைவேறுவதாக. இடிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை கட்டப்படுவதாக. பிரிந்து போன குடும்பங்கள் இணைவதாக. இள வயதின் விதவைகள் வாழ்விக்கப்படுவார்களாக. என் பிள்ளைகள் வாழ முடியாதபடி காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படுவதாக. புருஷனால் விரட்டி விடப்பட்ட மனைவியை தேடி புருஷன் வருகிற காலம் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். புருஷனே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த அந்த புருஷன் தான் வேண்டும் என்று ஓடுகிற காலம் வந்துவிட்டதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இருதய நோய்கள் குணமாகட்டும், தோல் வியாதிகள் குணமாகட்டும், பழுதடைந்த அந்த கிட்னி செயல்படுவதாக, லிவர் செயல்படுவதாக, லங்ஸ்ல இருக்கிற எல்லா விதமான இன்ஃபெக்ஷன் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். மூச்சு மண்டலம் புதிதாய் மாறட்டும். எலும்பு மண்டலம், தோல் மண்டலம், நரம்பு மண்டலம் புதிதாய் மாறுவதாக. நிறைஞ்ச மனசின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்
அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.